அல்லேலூயா. நாம் வசனத்துக்கு நேராக போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25:6 10 வசனங்கள் நீங்கள் வாசிங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு இணைந்து போனார்கள். இந்த 10 கன்னிகை கதைகள்லாம் நம்ம நிறைய கேட்டுட்டோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும். இங்கே நடந்த சம்பவத்தை குறித்த விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று விளக்கப்படுகிறது. புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆமா, தீவெட்டிகளோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தீவெட்டி மங்க 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 அது என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தால் தான் பிரகாசமாக எரியும். இன்றைக்கி நமக்கெல்லாம் லைட்டு வந்துருச்சு, நானோ லைட்டெல்லாம் எல்இடி அப்படிலாம் வந்துருச்சு. ஆதி நாட்களில் என்ன வழக்கம் அப்படின்னா, அங்கங்கே தீப்பந்தங்களை ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் மக்கள் வாழணும் இரவு நேரங்களில். அந்த தீப்பந்தம் அணையாதபடிக்கு தெருக்களில் அப்போல்லாம் ஏற்றி வைக்கிற வழக்கம் உண்டு. நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க, வயசானவங்களுக்கு தெரியும். அதை அப்பப்போ எண்ணெய் ஊற்றிட்டே இருப்பாங்க. வந்து அருமையான தேவச்சனமே, இந்த யூத கலாச்சாரம் என்ன அப்படின்னா, மணவாளன் வந்து ஒரு பெண்ணு ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா அவர் எந்த நேரமும் அந்த பெண்ணை வந்து கவர்ந்துட்டு போயிடுவார், அதை கூட்டிகிட்டு போயிடுவார். நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிற கதையெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். அதை ஆயத்தமாக காத்திருக்கணும். இந்த டேட்டில் தான் வருவேன், இந்த டைமில் தான் வருவேன்லாம் அவன் சொல்ல மாட்டாங்க. யூதர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அப்போ அந்த மணவாளன் எப்போவுமே அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸு, அதனால 10 வெள்ளி காசு கடையில் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 1 வெள்ளி காசு தொலைஞ்சு போயிடுச்சேன்னு அந்த அம்மா ஊந்து தேடினாங்க பாருங்கள். அது என்னென்னா, திருமணத்துக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி பட்டம் கட்டுவாங்க. வெள்ளி காசுகளை கட்டி, அந்த வெள்ளி காசில் 1 குறைஞ்சா கூட மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல, அதான் தொலைச்சி வச்சுட்டு விட்டு போயிடுவாராம். ஸோ அந்த ஒரு காரியத்தினால தான் அந்த வெள்ளிக்காசு அவ்வளோ கவனமாக அந்த அம்மா தேடினாங்க அப்படின்னு ஒரு காரியம் உண்டு. இந்த இடத்துலையும் மணவாளன் வர வேண்டுமானால் இவள் ராத்திரியும் பகலும் என்ன பண்ண, எப்பவுமே ஆயத்தமாகி காத்திருக்கணும். இந்த ஆயத்தம் என்பது 2 விதத்தில் அதுக்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒருவரின் வாழ்க்கையில் காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆயத்தமாகி காத்திருக்கணும். எப்போ கிடைக்கும் இது கிடைச்சிரும் அப்படின்ற ஆயத்தத்தோட காத்திருக்கணும். 2வது, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், எதிர்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஸோ இந்த ஆயத்தமானது இந்த 2 விதத்தில் நமக்கு விளக்கம் சொல்லுகிறது. அப்படியா இங்கே பார்க்கும்பொழுது இந்த திருமண காரியத்தில் 10 பேர் கன்னிகைகள் காத்திருக்கிறாங்க. மணவாளன் வரப்போறாரு. இதில் 5 பேர் தூக்க மயக்கத்தில் என்ன போயிட்டாங்க, தூங்கிட்டாங்களா இல்லை தூக்க மயக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரில. ஆனால் இந்த 5 பேர் விழித்திருந்தார்கள். ஆனால் தீவட்டி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க. அதுதான் அவங்க செய்த புத்திசாலித்தனம். அல்லேலூயா. எண்ணெயை ஊற்றி அந்த தீவெட்டி வெளிச்சத்தில் மணவாளன் வர, இருட்டில் மணவாளன் வந்தால் என்ன தெரியாது, பார்க்க முடியாது, வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர் வருகிற நாழிகை யாரும் அறியார் என்று வேதம் சொல்லுது. இங்கே நீங்கள் 24 அதே மத்தேயு 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில்
44 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாழிகையிலே ஆ. மனுஷகுமாரன் வருவார். வருவார். ஆதலால் ஆ. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். வருவார். இயேசு கிறிஸ்து வரப்போறார். எத்தனை பேருக்கு நிச்சயமா தெரியும்? எதிர்கொண்டு காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் வருவார் என்பது நிச்சயம். நம்ம தன்னுடைய சபையை, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போகிறார் என்பது நிச்சயம். அந்த மனவாட்டியாகிய சபைக்குள்ளே இருக்கிற சபைன்னு அந்த பில்டிங் அவர் தூக்கின்னு போகிறது இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற நாம தான் அவருடைய மனவாட்டி. அவரின் பார்வையில் அவர் தான் மனவாளன். நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் மனவாட்டி. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிய பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாரும் அவருக்கு. வயசு வித்தியாசம்லாம் அவர் பார்வையில் கிடையாது. அவர் பார்க்குறத எதை பார்த்துட்டு இருக்காரு? உங்கள் உருவத்தை அவர் பார்க்கல, உள்ளே இருக்கிற ஆத்துமா தான் அவருக்கு வேணும். அந்த உருவம் வளர்ந்துருக்கா வளராமல் இருக்கா அதை பற்றிலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிற ஆத்துமா எப்படி இருக்குன்றது தான் அவருக்கு பிரச்சனை. அது தன்னை நோக்கி காத்திருக்குதான்றது தான் அவருக்கு இப்போ பிரச்சனை. காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னோடு கூட அவர் சேர்த்து கொண்டு போகிறார். எக்காலமானது தொனிக்க பொழுது ஒரு நொடி பொழுதிலே மணவாளன் வந்துருவார். எப்போ வரப்போறான்னு தெரியாது. அதே பகுதியில் நீங்க 42 வசனத்தை வாசித்தீங்களா? உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார், உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். இதாங்க இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட போற வார்த்தை. ஆயத்தமா இருங்க. எப்ப வருவார்னு தெரியாது, எந்த நேரம் வரப்போறான்னு தெரியாது, எந்த நொடி பொழுதுல வருவார்னு தெரியாது. அவர் வருகிற நாழிகையை நீங்களும் நானும் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருக்கிற இந்த மணவாட்டிகளும் அப்படித்தான் விழித்திருந்தாங்க. திடீர்னு மணவாளன் வந்துட்டாரு. நெருப்பு பார்த்தீங்கன்னா கம்மியா எரியுது. வெளிச்சத்துல மணவாளன் தெரியல. உடனே தீவெட்டியில எண்ணெயை ஊற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள். மணவாளன் வரும்போது அவரோடு இணைந்து கடந்து போனார்கள். பெரிய ஒரு வேதனை என்னன்னா, அந்த 10 பேரும் அவருக்காக தான் லைஃப் லாங் காத்திருந்தாங்க. மணவாளனுக்காக இவர்கள் பிரயாசப்பட்டது போல அவங்க எல்லாமே பிரயாசப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அவங்க வந்த உடனே கூட போயிட்டாங்க. போனவங்க என்ன ஆயிடுச்சு? கதவை பூட்டிட்டார். பூட்டின உடனே என்ன ஆச்சு பாருங்க. 11 வசனத்தை வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த 5 பேருக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல என்னதான் இருக்கு? ஒரே ஒரு கதவு தாங்க. 1-2 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? கதவு மட்டும் தான் முடிக்கும். அந்த கதவோட அந்த அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இருக்கும்? இவ்வளோதான் இருந்திருக்கும் மேக்ஸிமம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒருத்தர் உள்ளே போயிட்டாங்க, ஒருத்தர் வெளியே நின்ட்டாங்க. பாதிப்பு எவ்வளோ பார்த்துட்டிங்களா? ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மதி மயங்குனதுல வாழ்நாளெல்லாம் காத்திருந்தது வீணா போச்சு. மனவாட்டியாக தான் ஆயத்தப்பட்டு வந்தாங்க. ஆனால் ஒரே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அந்த தீவெட்டிக்கு அவங்களோட பிரச்சனை என்னென்னா, தீவெட்டியில் என்ன இல்லை, ஊத்துறதுக்கு எண்ணெய் இல்லை. தீவெட்டி அணைஞ்சு போச்சு. மணவாளனை பார்க்க முடியல. அசந்துட்டாங்க. மணவாட்டி ஆயத்தமாக இருந்தவங்கள கூட்டிகிட்டு போயிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். தெய்வச்சனமே எந்த விதத்தில் ஆயத்தமாக இருக்கணும்? இந்த தீவெட்டி என்பது வெளிச்சம். வேதமே நமக்கு வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை உயிர் ஊட்டி பற்றி எரிய வைக்கிறவர் யார் தான்? பரிசுத்த ஆவி. இந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப வேதத்தின் அந்த வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு புத்தி இல்லாதவங்களுக்கும் புத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசன்றது ஏதாவது புரிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சிச்சா? ஏன் அப்படி சொல்லப்பட்டுச்சு வேதம்? ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தாங்க. எல்லாரும் மனவாட்டின்னு தான் பேர் வாங்கியிருக்காங்க. ப்ரிப்பரேஷனில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஜஸ்ட் அவங்க செய்த ஒரு மிஸ்டேக். ஆவியானவருக்கு முழு மனதாய் இடம் கொடுக்கவில்லை. ஆவியானவரை தனக்குள்ளே எரிய விடாததே அவள் செய்த பெரிய தப்பு. பரிசுத்த ஆவியானோட பலன் எவ்வளோ பெருசு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் நீங்கள் கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்திருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மறுபடி மனுஷன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு மனுஷன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஜலத்தினால பிறக்கிறது ஒரு அனுபவம், ஞானஸ்தானம்.
ஆனா அடுத்தது என்னத்தினால பிறக்கணுமா? ஆவியினால அடுத்து ஒரு விதம் பிறக்கணும். ஆவியில அபிஷேகம் பண்ணப்படணும். ஆவியின் நிறைவோடு கூட வாழணும். ஏன் இந்த ஆவியானவர் என்ன அவசியம் அப்படின்னா, ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். அவரே நம்மை போதித்து வழி நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமா நம்ம இந்த பூமியில இருக்கும்பொழுது வாழ்ந்து மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள, மணவாளனுக்கு ஏற்ற விதத்துல தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள உதவி செய்கிறவர் இந்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இந்த பைபிளை எப்பேற்பட்ட ஜீனியஸா இருக்கட்டும், உலக மனுஷன் கையில கொடுத்து பாருங்க, அது அவங்களால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஆனா உங்களால என்னாலையும் திறமை இல்லாட்டாலும், ஞானம் இல்லாட்டாலும், புத்தி இல்லாட்டாலும் இதை வியாக்கியானமான கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை யாரோட உதவியோட படிச்சாதான் புரியும்? பரிசுத்த ஆவியானவரோட படிச்சாதாங்க உங்களுக்கு விளங்கும். வசனத்தை நீங்க 1000 முறை படிக்கலாம், ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரம்பி இல்லாவிட்டா வசனம் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. அல்லேலூயா. என்னதான் போச்சாலும் என்ன பண்ணாது, நமக்குள்ள வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை இன்றைக்கு சபையானது அறிய வேண்டும். சபையானது ஆவியானவரை வரவேற்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும், வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியா தேடுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அபிஷேகம் இல்லாட்டா இந்த உலகத்தின் பாவத்தை எதிர்த்து நிற்க உங்களால முடியாது. இந்த உலகத்தின் கிரியைகளை நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. சாத்தானின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க முடியாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருந்து கொடியேற்ற முடியும். ஆவியோட பலன் இல்லாம இந்த உலகத்தின் அதிபதியை நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். தேவச்சனமே, போராட வேண்டியதா இருக்கும். ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனுஷனால ஈஸியா மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா அவருடைய ஒத்தாசை இருக்கும். உங்களால முடியாத பலவீனத்துல இருக்கும் பொழுது கூட அவர் உங்களுக்கு ஒத்தாசை அருளுகிறவரா இருக்கிறார். உங்களுக்காக பெருமச்சுகளோடு வேண்டுதல் செய்து பிதாவின் சமூகத்திலிருந்து நன்மை பெற்று தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அந்த ஆவியானுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தம் தேவை. நான் ஒன்று சொல்றேன், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அசுத்தம் வர முடியாது, அசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் வரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணா என்ன இருக்கக்கூடாது, என்னங்க இருக்கக்கூடாது, அசுத்தம் உள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஏதோ அதை பத்தி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசுத்தம் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அசுத்தம் கொஞ்சமும் நமக்குள்ள இராதபடி தூக்கி எறியும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியான உள்ளே நிரம்ப அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், நல்லா குதிச்சு ஆற வாரிச்சு பாட்டு பாடி கையை தட்டி அந்நிய பாஷையில பேசிட்டா பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமே பரிசுத்த ஆவியோட நிறைவு கிடையாது. பரிசுத்த ஆவியோட நிறைவை ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்னா, அவனுடைய கனிகளினாலே அறியப்படும் வேதம் திட்டமா சொல்லி. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குமா, கனியற்ற ஜீவியம், அது தவளை கொத்த ஆவி உள்ள உட்கார்ந்துருக்குமா. கனி இல்லாத கைத்தட்டி ஆரவாரிச்சு குதிக்கிறப்ப அந்த காரியெல்லாம் என்னவா இருக்கும், தவளை கொத்த ஆவி அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு எந்த ஆவியில நம்ம இருக்கிறோன்றது நாம தான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நாம் தவளை கொத்த ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? அபிஷேகம் ஒரு முறை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார்னா அவர் நம்மளை திரும்ப அந்த அபிஷேகத்தை எடுத்துக்க மாட்டார். ஆனா நாம் கனியற்ற ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது அது பிசாசு அந்த அபிஷேகத்தை கூட என்ன பண்றது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா சவுல் தான். சவுல் மேல் தன்னால் தனக்கு நல்ல அபிஷேகம். அன்னை நாள்ல பாத்தீங்கன்னா இவனை போல ஒரு தீர்க்கதரிசி உண்டோ, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று பெயர் பெறுகிற அளவுல கர்த்தருடைய ஆவியானவன் நிரப்பி இருந்தார். ஆனா அவன் செய்த எப்போ தாவீதுக்கு விரோதமா எழும்பினானோ, தாவீதை பகைத்தானோ, தேவையில்லாத குரோதம், பொறாமை, எரிச்சல், வைராக்கியம் அந்த உள்ளுக்குள்ள கசப்ப வச்சானோ, அந்த நிமிஷமே பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகிட்டார். அங்க வசனம் சொல்லுது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்ன பண்ணிச்சான், சவுலுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கொலைபாதகன் ஆயிட்டான். அவனுக்கிட்ட இருந்த நல்ல குணமெல்லாம் போயிருச்சு. கடைசி வரலாம் அவன் மனம் திரும்பல. மனம் திரும்பினா தேவனுடைய ராஜ்யம் உண்டு. ஆனா கடைசி வரலாம் அவன் என்ன பண்ணல, மனம் திரும்பல. அவருடைய கடைசி முடிவு என்னது என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அருமையான தேவஜனமே, பகைக்கப்பட்ட தாவீதோ இன்னும் மேல மேல ஆசீர்வாதமா தான் இருந்தார். அவருக்கு எந்த விதத்திலையும் குறைவே இல்லை. அவன் சொன்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கரத்தை நான் வைக்க மாட்டேன்னு சொன்ன தாவீதை ஆண்டவர் வைத்துட்டே போயிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். இன்னைக்கு எந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணோம். சவுலின் ஆவி உள்ள இருக்கா, தாவீதின் ஆவி உள்ள இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு அதை நீங்கள் யோசித்து தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாழ்வதற்கேற்ற ஆயத்தம் நமக்கு தேவையா இருக்கு. அல்லேலூயா. அவருடைய நிறைவின் ஆயத்தம் நமக்கு மிக தேவையா இருக்கு தேவச்சனமே. இந்த ஆயத்தத்துல நீங்க சீர்படும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக நீங்க வாசித்தீர்களானால் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நம்பிக்கையினாலே நோவா தான் காணாதவைகள் தேவனால் எச்சரிக்கை பண்ணப்பட்டு பயபக்தி அடைந்து தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழை உண்டாக்கினான். அல்லேலூயா. நல்ல வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வேற ஏதாவது சொன்னாரா? முன்னாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படியாவது வசனத்தை சொல்லி உள்ள கொண்டு வந்திருப்பா, அவங்கள முதல்ல உள்ள அனுப்பியிருப்பா அப்படின்னு தான் சொன்னாரா? இந்தந்த ஜந்துக்களை நீ சேர்த்துக்கப்பா அப்படின்னு தான் சொன்னாரா? ஒரு காஷனும் கொடுக்கல. ஒன்னே ஒன்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த பூமியை நான் அழிக்க போறேன், இந்த பூமியின் பாவம் திரளாயிடுச்சு, இந்த மக்களையெல்லாம் அழிக்க போறேன். அந்த அழிவில் ஒருவேளை இவங்க பிள்ளைங்க கூட இருந்திருக்கலாம் தேவனுடைய பார்வையில். ஆனா நோவா செய்த ஒரு காரியம், பேழையை உண்டாக்கும் போது 100 வருஷம் நோவா நீதியை பிரசங்கித்தான் வேதம் சொல்லுது. அப்ப 100 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த பேழையை உண்டாக்குனாரு. 100 வருஷம் பேழையை உண்டாக்கும் போது அந்த ஊர்ல இருந்தா அவன் பார்த்த அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் ஒரு விஷயம், என்ன நோவா பண்ணினுங்கிற, நான் கட்டையெல்லாம் மரையெல்லாம் வெட்டி வச்சுனுங்கிற, ஆணி அடிக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பதில் சொன்னாரு? இவ்வளோ பெரிய பேழையை கட்டினா வீட்டுக்குள்ள வச்சு கட்ட முடியுமா? அது எங்கே தான் வச்சு கட்டியிருப்பாரு? வெளியில் அவர் வீட்டுக்கு வாசல்ல எங்கேயோ ஒரு நல்ல பிளேஸ் பார்த்து, ஏன்னா 300 முழம் அடி அகலம் நீளம் எல்லாம் பயங்கர, அது ஜெய்சாண்டிக்கு அதை கட்டணும். அவ்வளோ பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்களாம் என்ன கேட்டிருப்பாங்க, எதுக்குடா இது இவ்வளோ பெருசாக கட்டினா? அவங்களாம் கூடார வாசிகள். நோவா ஃபேமிலியெல்லாம் எப்படிப்பட்டவங்க? அந்த நாட்டில் இருந்தவங்களாம் சின்ன சின்ன கூடாரங்களை கட்டி வாழ்கிறவங்க, நம்மள மாதிரி பில்டிங் கட்டி வாழ்கிற ஆட்கள் கிடையாது. அப்போ வந்து போறவங்க கேட்குறவங்க எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு நீ இவ்வளோ பெருசு கட்டினுங்கிறன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டு அத்தனை பேருக்கு சொன்னா இந்த உலகம் அழிய போகுது, இந்த பூமியை தேவன் அழிக்க போறார். ஸோ அதில் நாம் எல்லாரும் காக்கப்படும். எல்லாருக்கும் தான் சுவிசேஷம் போச்சு, எல்லாருக்கும் தான் சொன்னான். ஆனால் அதில் முதன்மையாக அவன் செய்த காரியம் என்ன? அவன் மனைவிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு தன் குடும்பத்தை முதலாவது பேழைக்குள்ள சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட அம்மாமாரானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஐயாமாரானாலும் சரி, உங்கள் முழு குடும்பத்தையும் தேவனுக்குள்ள கொண்டு வர நீங்கள் பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகிற வாழ்க்கை தான் அநேகருக்கு இருக்குது. நான் கூப்பிட்டு பார்க்குறேன் சிஸ்டர், வரவே மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்முடைய அறிக்கையாக இருக்குது. ஆனால் நோவா இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு முன்பாக முதல் ரட்சிப்பு யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சாரு? தன் மனைவி. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருடைய தரிசனத்தை மனைவி ஒருவேளை விதி இல்லைன்னு கேட்டிருக்கலாம், பிள்ளைங்க கூட அப்பா சொல்லிட்டாருன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் மருமக்க பிள்ளைகள் கேட்டது தாங்க அங்கே பெருசு. ஆனால் நோவாவின் பாரம் எங்க வரல போய் சேர்ந்துச்சு? மருமக்களுடைய இருதயத்தையும் உடைச்சிச்சு, அவங்க இருதயத்தை திருப்பிச்சு, தேவ தரிசனத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்திச்சு தேவ ஜனமே. அதுதான் நோவாவின் பாரம். ஒரு ஊழியக்காரனுடைய பாரம் அது முதல்ல தேவை. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. உங்க குடும்பத்தை முதலாவது என்ன பண்ணணும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும். நோவா அதுல மிகுந்த கவனமாயிருந்தார். அல்லேலூயா. நீங்க இங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது நம்பிக்கையிலே நோவா. அப்ப இங்க அங்க யாக்கோபு
2 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்களேன். அப்படியே ஆவியில்லாத சரீரம் ஆ. செத்ததா இருக்கிறது போல செத்ததா இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியைகள். ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, பேழையை உண்டாக்குன்னு சொல்லிட்டாரு, விசுவாசிச்சாரு. ஆனா அடுத்தது நாளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. பேழையும் கட்டுற நாள் தொடங்குற அன்னைக்கே குடும்பத்துக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? ஆண்டவர் அழிக்க போறாரு, ஆண்டவர் அழிக்க போறாரு, இந்த பேழைக்குள்ள நம்ம எல்லாரும் வந்தாதான் காப்பாற்றப்படுவோம் என்பதை 100 வருஷம் யாருக்கு சொல்லினே இருக்கிறாரு? முதல்ல குடும்பத்துக்கு சொல்லிட்டே இருக்காரு. மற்றவன் கேட்குறானு கேட்கலையே, என் குடும்பம் முதல்ல என்ன பண்ணிடணும்? கர்த்தருக்குள்ள வந்துடணும், கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாரம் நமக்குள்ள கிளம்பணும். தெய்வச்சனமே, இதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னென்னத்தையோ பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். இது வேணும், அது வேணும், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், என் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிக்கணும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்க குடும்பம் முழுசும் இருக்கா என்பதை நீங்க செக் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் பரலோகத்துக்கு கொண்டு போக போறது இல்லை. எத்தனை வீடு கட்டினாலும் கொண்டு போக போறது இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது உங்களோட கூட வரப்போகுது இல்லை. எது மட்டும் தான் வரப்போகுது? ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் உங்களோட வரப்போகுது. நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆத்துமாக்கள் தான் உங்களோட கூட வரப்போகுது. அப்போ உலகம் எங்கும் நீங்கள் ஆதாயப்படுத்தியும் உன் சொந்த ஜனத்தை நம்ம விட்டுட்டோம்னா நஷ்டம் இல்லையா? நஷ்டம் இல்லையா? வேதனை இல்லையா? அருமையான தேவச்சனமே, இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில விசேஷமா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா உன் பிள்ளை கொண்டு வந்து பலியிடு. அதாவது இந்த சோதனை என்பது அவனோட வாழ்க்கையில இன்னைக்கு வந்தது இல்லை. ஏன் இந்த விஷயத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்கானாருன்றதை கூட நீங்க யோசிக்கணும். ஆபிரகாம தன் தேசத்துல ஊர் தேசத்துல இருந்து அழைச்சார். எப்பா நீ வா, உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார். கொண்டு போவேன்னு சொன்னதுக்கு என்ன வழிகாட்டினாரா? அந்த மக்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க, என்ன தரிசனம் கொடுத்தாரா? ஒண்ணுமே கிடையாது. பேசினது யாருன்னு கூட அவருக்கு தெரியல. எந்த தேவன் பேசினார் என்பது கூட அவனுக்கு புரியல. ஆனா ஒண்ணு தெரியும், தேவன் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசினார். காணாததை கண்டதை போல அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கிளம்பிட்டார். கொஞ்ச தூரம் வந்த உடனே ஏதோ ஒரு ஊர்ல வந்து தேராக அப்பா எல்லாம் உட்காந்துட்டாங்க. கேட்டால் அப்பா மறைச்சு போயிட்டார் அந்த ஊர்ல. அங்க அங்க கூடாரம் போட்டு கொஞ்ச நாள் அங்க வாழ ஆரம்பிச்சேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்பாவை அங்க இழந்தான். திரும்பி ஆண்டவர் பேசுறார், நீ இந்த இடத்த விட்டு திரும்ப கிளம்பு. திருப்பி ஒரு தேசத்துக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகார் எகிப்துக்கு போறாங்க. ஆகாரை கூட பிடிச்சிட்டு வந்துட்டான். போன ஒவ்வொரு இடத்துலையும் இவனுக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அமலேக்கு போய் சாராளை தூக்கின்னு போயிட்டாங்க. அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு போராட்டம். மனைவியை தூக்கிட்டு போயிட்டா சந்தோஷமாக இருக்கும். ஆகார் அடிமை பெண்ணை கொண்டு வந்தாங்க. அடிமை பெண் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கோன்னு ஆகார் சாரால் அட்வைஸ் பண்ணாங்க. அது நிமித்தமாக ஏகப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை. 24 மணி நேரம் வீட்டில் போராட்டம். மனைவி சமாதானமாக இல்லைன்னா குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. ஏன்னா சாரால் சொல்லிட்டே இருக்கா, அந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளை எங்களை என்ன பண்ணுறாங்க? அடிமை பெண் முதல்ல கிண்டல் பண்ணுறா, 2வது இஸ்மவேல் கிண்டல் பண்றான். இது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மனநோவை உண்டாக்குது. இது ஆபிரகாமுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய மனவேதனை. சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையும் பெற்றுக்கொண்டாச்சு. பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்கிறார், நீ பலியிடுன்னு சொல்றாரு. எவ்வளவு வேதனையா இருக்கும். ஸோ இவன் ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கூட வந்த லோத்து, அது ஒரு பிரச்சனை. சும்மா இருந்தவனை லோத்தை கூட கூட்டின்னு வந்துட்டாரு. கூட்டின்னு வந்த ஆளை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செட்டில் ஆனாங்க, நல்லா வளர்ந்தாங்க. 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. இவன் வேலைக்காரனுக்கு அவன் வேலைக்காரனுக்கு சண்டை வந்துச்சு. சரி, லோத்தை கூப்பிட்டு சொல்லிட்டா, எப்பா நீ தனியாக ஒரு இடத்துக்கு போப்பா. அங்கே போயிட்டான். அப்பா போய் தம்பி செட்டில் ஆகிட்டான்னு நினைக்கிற நேரம் அங்கே அமலேக்கிய வந்து அவன் என்ன பண்ணிட்டான், மொத்த பேரையும் பிடிச்சின்னு போயிட்டான். அவன் பிள்ளை கொட்டி எல்லாம் அவனை சொந்த எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான். திருப்பி சண்டைக்கு ஓடு, எல்லாத்தையும் போய் திருப்பிட்டு வந்தார். அப்போ அவன் வாழ்நாளெல்லாம் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கான். அல்லேலூயா. விசுவாசத்தின் இடமாகிய அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க மட்டும் அவன் வாழ்நாளில் ரொம்ப லகுவாலாம் கடந்து வரல. பிரச்சனை மேல பிரச்சனையை அவன் சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தான். போராட்டங்களை விதவிதமான ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை மாதிரி இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அவன் சந்திச்ச எந்த போராட்டமும் ஒரே மாதிரி போராட்டம் இல்லை அப்படின்னு தான் நம்மளும் ஈஸியாக என்ன பண்ணுவோம், அன்னைக்கு இது மாதிரியே நம்ம ஜெயிச்சோம், அடுத்தது இதே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிடலாம். ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வரும். இன்னைக்கு இது முடிஞ்சிச்சுப்பா எப்பா அப்படின்னு மூச்சு விட்டு உட்கார நேரம் அடுத்தது இன்னொன்று கிளம்பும். அல்லேலூயா. அதை எப்படி மேற்கொள்றது, அதை ஜெபிச்சு அதை தேவ சமூகத்தில் கேட்டு அதை போராடி அதை முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது கிளம்பும். இது இந்த கண்டினியூஸ் ஆன காரியம் எப்போவெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்மா? ஆமாம். இது ஒரு நாளில் நிற்கிற ப்ராசஸ் கிடையாது. சின்ன குழந்தைக்கு அதுக்கு வயசுக்கு ஏற்ற போராட்டம், வாலிபன் ஆகும்போது அதுக்கேற்ற போராட்டம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற போராட்டம், பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு போராட்டம், பிள்ளைகள் வளரும் போது அதுக்கு ஒரு போராட்டம், அவங்களுக்கு திருமணமாகி அவங்கள உட்கார வைக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு போராட்டம், பேர பிள்ளைங்க வரும்போது அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்குள்ளே நம்ம சரீரம் போராட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஸோ எல்லா நிலையிலும் ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்துலையும் சத்ரு என்ன பண்ணிட்டு இருக்கான், போராடிட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த எல்லா நிலையிலும் நம்முடைய விசுவாசமானது என்ன பண்ணக்கூடாது, தளர்ந்து போகவே கூடாது. விசுவாச வாழ்க்கை என்பது அதோட கிராஃப்ல என்ன பண்ணணும், பிரச்சனை வருது போராட்டம் வருதுன்னா கீழே இறங்கக்கூடாது. விசுவாசமானது எப்படி போயிட்டே இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும். இதுதான் ஹைலைட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிச்சு வந்துட்டான். ஆனால் உன் பெற்ற பிள்ளைய இத்தனை வருஷம் காத்திருந்து தவம் இருந்து பெற்ற பிள்ளைய கொண்டு போய் பலியிடணும் போது எப்படி இருக்கும், அந்த ஆண்டவரே எனக்கு வேணாம், நான் போய் எங்கள் ஊர்லேயே என் பிள்ளைய வச்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன், நானாக தான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க? சாமி இந்த நிலைமையே எனக்கு காணானே வேணாம், என்னை விட்டுருங்க, இந்த ஒரு பிள்ளை போதும், நான் கொண்டு போய் இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் போதும், நல்ல செழிப்பு இருக்குது, இதுக்கு மேலே என்ன தேவை, நான் என் பிள்ளைய வச்சுன்னு வாழ்ந்துக்கிறேன்ப்பா, தயவு செய்து என்னை விட்டுரு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிற்கிறோம். போதும் இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் தாங்க முடியாது, எனக்கு இந்த கிறிஸ்தவமே வேணாம், இந்த சபையே வேணாம், இந்த ஊழியமே வேணாம், ஜெபமே வேணாம், நான் பாட்டு செட்டில் ஆயிடுறேன் எங்கேயா ஒரு முறையில். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு போனால் என்ன நடக்கும், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளது. மறந்துடாதீங்க. முன்னிலைமை காட்டிலும் நான் இந்த நிலைமையிலேருந்து நான் பரவாயில்ல இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, முன்னிலைமையை விட பின்னிலைமை மிகுந்த கேடு. ஸோ அந்த கேட்டுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு அல்லேலூயா எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு வேதம் சொல்ற. அருமையான தேவச்சனமே, இந்த விசுவாச வாழ்க்கையில கொஞ்சமா நம்ம சோர்ந்து போயிருக்கணும். விசுவாசம் வாயில நல்லா பேசுவோம், நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தவிர எனக்கு யாருமே இல்லை, வசனம் தான் என் வாழ்க்கை, வசனம் தான் எனக்கு நிறைவேறும், ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க சொல்லப்படணும், உண்மையா போராட்டத்துல நிற்கும் போது, உண்மையா துக்கத்துல நிற்கும் போது, உண்மையா வேதனையின் மத்தியில நிற்கும் போது, உண்மையா பிரச்சனையின் மத்தியில நிற்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அமைதியா இருக்க முடியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அமைதியை விட்டு கொடுக்க முடியுதா? என்ன நேர்ந்தாலும் சரி ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், எந்த நிலையில ஆண்டவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்பதை உங்க சோதனை காலம்தான் உங்களுடைய விசுவாசத்தை நிர்ணயிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது தேவனை அறிக்கை செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா போராட்டத்தின் மத்தியில கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யறது கடினம். ஆனா அதுல உங்க விசுவாச நிலையாய் நிற்குமானால் நீங்கள் பூரணமாய் ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்களுக்கு தேவன் பரலோகத்தின் ஈவுகளை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்கள் தான் தேவனுடைய பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப விசுவாச வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது எப்படி வெளிப்படணும்? கிரியையில வெளிப்படணும். வாயின் வார்த்தையில இல்ல, கிரியையில வெளிப்படணும். ஒரு காரியம் நடக்கலன்னா எல்லாரையும் வேதனைப்படுத்திக்கிட்டு, எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, எல்லாரையும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறதுல உங்க விசுவாசம் கிரியை செய்துன்னு அர்த்தமாங்க. விசுவாசத்தின் கிரியை என்னன்னா வேதம் சொல்லுது, நீங்க அக்கினியில போட்டாலும் என் தேவனங்களை தப்பு வச்சாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் இதை செய்தார்னா அவர் கர்த்தர், இல்லனா ஆமாவா அவர் கர்த்தர் தான், அவர் மாறாதவர் தான்,
உங்க விசுவாச வாழ்க்கை அங்கதான் உறுதியா நிக்கணும். அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் என் தேவன் தான். கொடுக்காட்டாலும் உண்மையாவே இந்த ஐஸ்வர்யவானியும் இந்த லாசரோட வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தா. இந்த லாசர் எப்படி வாழ்ந்தான்? லாசர் எப்படிங்க வாழ்ந்தான்? அவன் மேஜையிலேருந்து ஏதாவது தப்பி கீழே விழுந்துருமா? அவன் சாப்பிடும் போது இறஞ்சிட்டா தப்பி அவன் போட மாட்டான். இறஞ்சிட்டா தான் அதை என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடுவதற்கு ஆசை. அப்பனா அவன் என்ன பண்ணல, போடவே இல்லை. ஐஸ்வர்யம் என்ன பண்ணல, தப்பி கூட, அதாவது எச்சக்கையில் கூட ஈ ஓட்டாதாளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் சாப்பிடும் போது தவறி கூட கீழே விழல. அதை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. அதுதான் அவனோட நிலைமை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது யார் எங்கே இருந்தாங்க? லாசரவோ ஆபிரகாமின் மடியில் இருந்தார். இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்தில் இருந்தான், வேதனையில் இருந்தான் வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம பாடுகளோடு கஷ்டங்களோடு வேதனைகளோடு இருந்தாலும் கூட அந்த வேதனையும் அந்த பாடும் அந்த கஷ்டங்களும் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதில் மட்டும் மறந்துடாதீங்க. ஐயோ இந்த பாடு கஷ்டம் உபத்திரவம் அதை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, பயந்து விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. வேதம் சொல்லுது, என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனையே நான் நோக்கி பார்த்தேன். கேட்கிறவனால அல்ல, எழுதி வைக்கிறவனால அல்ல, அதன்படி செய்யணும் செய்யணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நான் இப்ப பிரசங்கம் பண்றேன், கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. விசுவாசத்துல ஆமா நான் இனிமே கோவப்படக்கூடாதுன்னு விசுவாசிச்சிங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? கிரியையில வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? வீட்டில் இருக்கிறவங்க அப்பதான் நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. பேசுற பேச்சும் ஒம்பிழுக்கிறதும் அதிகமா இருக்கும். உங்க விசுவாசம் எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் எப்படி இருக்கு? விழுந்து போதா? விழுந்து போதா? விழுந்து போயிட்டு ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன். எத்தனை நாளைக்கு தான் சொல்லின்னு? எவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு இருக்கிறது? உங்க விசுவாசம் பூரண கிரியை செய்யணும்னா வேதம் சொல்லுது பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசமானது பூரண கிரியை செய்ய எப்போ? பொறுமையில தான். பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான். அல்லேலூயா. அவங்க என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன வெறி ஏத்திட்டாங்க. இந்த டைலாக் எல்லாம் இன்னையோட ஏற கட்டிடுங்க. அல்லேலூயா. ஒரு கன்னத்தை அறிந்தால் ஒரு கன்னத்தில் அறையும் போது சந்தோஷமா வருது, வெறியேற தான் செய்யுது, எரிச்சல் தான் வருது, கோவம் தான் வருது. ஆனால் ஆண்ட சொல்ற, நீ என்ன பண்ண, அதை பொறுமையாக சகிச்சுக்கிட்டு அடுத்த கண்ணை காட்டு. மணவாளனாகிய இயேசு மணவாட்டிக்காக என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு காப்பாற்றப்படுவீங்க? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தலையானது சரீரத்துக்காக என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? சரீரத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் தலை தான் கவனிக்கணும். தலை கவனிக்காம விட்டா சரீரம் வேற தலையை தேட ஆரம்பிச்சிடும், ரொம்ப போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு பிரீதியா இருக்கணும்னா கணவனும் மனைவியின் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த குடும்பத்தை உருவாக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். நம்முடைய குடும்பங்கள் உண்மையா தேவனுக்குள்ளே பாதுகாக்கப்படணும். அதுல முக்கிய ஐக்கியம் எது இருக்கணும்னா கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். இந்த ஐக்கியம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டுருங்க, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. மெயினாக நான் பார்த்துருக்கேன் நிறைய. அந்த கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் கெட்டு போச்சு, மற்றது எல்லாத்தையும் கூட நம்ம சாதாரணமாக இது பண்ணிடலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் கெட்டுச்சுன்னா உங்களுக்குரிய ஐஸ்வர்யம் அழிக்கப்படும். உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ணுவான். ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியான என்ன பண்ண மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டார். உங்க கண்ணுக்கு என்னவோ நீங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான்? வேதனைகளை கொடுத்துட்டு இருப்பான். சரீர விதத்துல வேதனை. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க சரீரத்துல யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். கிட்னி போயிடும். உண்மைதான், கிட்னி ப்ராப்ளம் வரும். மனைவி மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற கணவனா இருந்தா அவருக்கு என்ன வரும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுது. உண்மைங்க அது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அது பொங்குது. அவங்க மேல எரிச்சல் ஆத்திரம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது? மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் பொங்குது. அப்ப என்ன வரும்? அல்சர் தான் வரும். அல்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கேன்சரா மாறும்.
கேன்சர் ஆனால் என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. சரி, இது 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்போ குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க பிசாசு செய்கிற முதல் காரியம், கணவன் மனைவி சமாதானம் இல்லைன்னா பிள்ளைங்க ஈஸியாக எல்லாத்துலேயும் கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா ஒற்றுமையாக இல்லைன்றது பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க எல்லா வேலையும் பின்னால் பார்ப்பாங்க. ஏன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, அப்பாவும் அம்மா கிட்ட சொல்ல முடியாது. நடுவில் 2, அதாவது ஊர் 2 பட்டா கூத்து அடிக்க கொண்டாட்டமாக போயிடும். அதுதான் பிள்ளைங்களோட நிலைமை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு பெற்றோருடைய சமாதான குலைச்சல் முதன்மையாக இருக்குது வச்சனமே. நிறைய பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அதனால இந்த பிள்ளைகளோட படிப்பு கெட்டு போகுது, அவனுடைய எதிர்காலம் கெட்டு போகுது, அவனுடைய வாழ்க்கையே சீரழியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், விசுவாச வாழ்க்கையில் பலப்படணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாச வாழ்க்கை கிரியையில் வெளிப்படணும். சும்மா பைபிளை வாசிட்டேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் காணிக்கை கொடுக்குறேன், அதோட பத்தாது. ஒவ்வொரு நாளும் வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் பிரயாசம். யாரும் பூரணப்பட்டவங்க யாருமே இல்லை. பிரசங்கிக்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு நான் சொல்லிக்க முடியாது. நானும் இன்னும் பூர்ணமாயிட்டே இருக்கேன். இந்த பூர்ணமாகுதல் என்பது எந்த லெவல் வரல போகும்? இந்த உயிர் என்னைக்கு இந்த உடம்பை விட்டு வெளியே போதோ அன்னைக்கு வரலன்னா பூரணம் ஆகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் அதுக்காக முயற்சி எடுக்கணும். அதுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், வேத வசனத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் ஞானம் தான் நமக்கு இது உதவி செய்யும். இதில் நம்ம ப்ராக்டிஸ் ஆகி ஒவ்வொரு நாள் நம்மளை உருவாக்கணும். ரட்சிக்கப்படாத காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய கேடான கிரியைகள் இருந்திருக்கும். ரட்சிக்கப்பட்டதை விட பாதியை விட்டுருவோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு முழுசாக கூட விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா முளைக்கும். அடாவடி பேச்சு, அநியாய பேச்சு, பொய் நாவி, என்னென்னத்தை விட்டோமோ எல்லாத்தையும் உள்ளே வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அது விசுவாச வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு எண்ணத்தை வெளியே தூக்கி எரிஞ்சமோ எரிக்கப்படணும். அது திரும்ப உள்ள வரவே இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை பார்க்குறேன். ஆரம்ப காலத்தில் நல்ல வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றி சொல்லுவார் ஆண்டவர், உன்னை குறித்து எனக்கு எல்லாவற்றிலும் திருப்தி, நீ எல்லாத்துலேயும் பெஸ்டாக இருக்கு. 2 நாளில் வாசிக்கும் போது ஆனாலும் அப்படி ஒரு செக் வைப்பார். ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கடன்காரங்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் வேதனையெல்லாம் சொல்கிறீங்க. அவரை சொல்கிறாரு, ஆமாம் உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, உன் வேதனையெல்லாம் புரியுது, ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் என்கிட்ட உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, நீ எவ்வளோ வேதனைப்படுறதுன்னு எனக்கு புரியுது, எல்லாம் புரியுது, ஆனாலும் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. இங்கே இந்த ஆனாலுத்துக்கும் அவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, ஆனாலும் உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் உனக்கு எவ்வளோ என் மேலே ஆசை இருந்துச்சு, ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, எனக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்த, என்னுடைய வார்த்தையை நீ கவனிச்ச, வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்பட்ட. ஆனால் இப்போ உன்னோட ஜீவன் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி யார்கிட்டயாவது தலையில் போட்டு நம்ம விடுதலை ஆயிடலாம். அல்லேலூயா. ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நீ இன்னைக்கு பர்ஃபெக்டாக இருக்கலாம், கடவுளுக்காக உத்தமாக வாழ்கிறவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இயேசு இல்லாமலே நல்ல மனுஷங்களாம் இருக்கிறாங்க. விட்டு கொடுத்து அன்பா குடும்பத்தை நடத்தி, பிள்ளைகளை கௌரவமாக நடத்தி, கடின உழைப்பில் சம்பாதிச்சு குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்தின ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? இயேசு இல்லை. கர்த்தருடைய அன்பு அவங்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கு நாம எல்லாத்தையும் செஞ்சோம் கூட தேவன் மேலே உண்மையான அன்பில்லாதவர்களாக நாம் வாழ்வோம். ஆனால் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகும்னு நினைக்கிறீங்க? ஸோ விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டியது, அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது தேவச்சனமே. 3வது காரியம், அதே மத்தேயு 24:44 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, நீங்கள் நினையாத நாழிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்க. 3வதான ஒரு ஆயத்தம் இருக்கு தேவச்சனமே. பரிசுத்த ஆவியானவருக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். விசுவாச வாழ்க்கையை காத்து கொள்வதில் நாம் ஆயத்தமாக இருக்கணும். 3வது ஒரு ஆயத்தம் இங்கே சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் வருகிற நாளையை நீங்கள் அறியாதபடியினாலே நீங்கள் அறியாத ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா.
மோசேயோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டாங்க? செங்கடல் முன்னாடி நின்னாச்சு. பின்னால யார் வரா? பார்வோனுடைய சேனை திரளா வந்துட்டு இருக்கு. பயங்கர ஆவேசமா, எவ்வளோ தூரம் அவங்கள மகிழ்ச்சியாக வெளியே அனுப்புனானோ அவ்வளோ தூரம் இப்போ ஆவேசமாக அவங்கள திரும்பமா அடிமைப்படுத்தி கொண்டு போனோன்னு அவன் வந்துட்டு இருக்கான். வர நேரம் இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கு? செங்கல். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே அங்கே தெரியல. தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சு தான் நம்ம தான் ஜாலியாக இருப்போமே. உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? நாளான்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? 10 நாள் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? இல்லை அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாதபடினால நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தமாகி காத்திருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இல்லை தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம்? தைரியமா இதான் ஆக போகுது, அதான் ஆக போகுதுன்னு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆகையினால நம்ம ஆயத்தமாகி காத்திருக்கணும். நீங்க வாசிங்க லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற அப்படின்னா அந்த 21 அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா என்னென்ன பாடு உபத்திரவங்கள் நடக்க போகுது நீங்க வாசிங்க. அதை 21 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தை நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கு ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். அல்லேலூயா. என்னடா வார இதே செய்தியா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கடைசி காலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா உலகத்துல எத்தனையோ மூலை முடுக்குள்ள இது நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ தேசங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்திய தேசத்திலேயே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்லாம் இது நடந்துட்டு இருக்கு. கர்நாடகால நடக்குது இல்லையா? எவ்வளோ தூரம் தேவ மக்களுக்கு விரோதமா இன்னைக்கு பிசாசவன் எறும்பி ஊழியக்காரங்களை வேதனைப்படுத்துறாங்க, சபை மக்களை வேதனைப்படுத்துறாங்க, சபைகளை இடிச்சு நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அங்க நடக்கிறது, இங்க அடுத்த நாள் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆக போறது இல்லை. கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னது கட்டாயமா நடக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில நாம் அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நாளைக்கு நடக்க போறது இன்னதுன்ட்டு நமக்கு தெரியாது இருக்கிறபடினால இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உலக மனுஷனுக்கு தெரியாது, ஆனா நமக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உலக மனுஷனுக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு எனக்கும் சகலமும் வேதம் நமக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபை உங்களை விரோதிக்கலாம், உங்க கூட உங்களை வழி நடத்தணும், உங்களை போதிக்க உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களோடு கூடவே இருந்து நன்மையை சுசி பார்த்தவங்க உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை தூஷணமாக நினைக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், உங்கள் கூடவே உங்ககிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டு போகலாம். நான் இந்த நன்மை செய்ய போகிறேன், இவங்களால ஏதோ எனக்கு நிச்சயமா தீமை வரப்போகுது, இவங்களால எனக்கு நன்மை வந்துடும், நான் ஊட்டி பாதாவும் பிஸ்தாவுமா கொடுக்குறேன், இது என்னை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு என்ன வேணால் பண்ணும், டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடும், அம்போன்னு விட்டுரும். அதை இன்னைக்கே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஆமாம் இது இப்படி தான் இருக்கும், ஆனால் நான் என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும், ஆசையாக வச்சுக்கணும், நேசிக்கணும். மனுஷன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. மனுஷனோட புத்தி என்றைக்குமே நமக்கு அநியாயத்தை தான் நடப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. அது யாரா இருந்தாலும். அப்ப அந்த நம்பிக்கையை நாம் யார் பக்கம் திருப்பணும் அப்படின்னா தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். அருமையான தேவச்சனமே இங்க சொல்லுது, நீ என்னெல்லாம் துரோகம் அனுபவிக்கிற, என்னெல்லாம் வேதனை அனுபவிக்கிற, அதெல்லாம் என்னவா மாறிடுமா? சாட்சியாய் மாறிவிடும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்தாரா? மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பக்கம் பிரச்சனை. எல்லாம் இவரை இப்ப என்ன சொல்றாங்க, பிரேத குழி இல்லைன்னு நினைச்சிட்டு எங்களை கொண்டு வந்து இங்க எகிப்திலேயே இவ்வளவு சுகமா வாழ்ந்தோமே, எங்களை வாவான்னு இவரை கூட்டின்னு வந்தாரு. சொல்லுங்க, இவனுங்க என்ன புலம்புனாங்க, எங்களை விடுவிக்க யாருமே இல்லையே, எங்களை காப்பாத்த யாரும், அவங்க கிட்ட கூக்குரல் பரலோகத்து வரலாம் போயிடுச்சான். எப்படி அழுதுருப்பாங்களோ தெரியல. அந்த கூக்குரலை கேட்டுதான் மோசேயை கொண்டு வந்தார். அவர் சொல்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எது வரலாம்? இவங்களுக்கு நல்லது நடக்கிற வரலாம். இப்போ இவங்களுக்கு தீமை வந்துச்சு, முன்னாடி செங்கலை நிற்கிது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மோசேக்கும் தெரில, மக்களுக்கும் தெரில, பார்வோனுக்கும் தெரில. நினையாத அந்த நாழிகையை
கர்த்தர் இவர்கள் தேவ சமூகத்துல மோசே ஆயத்தமாய் இருந்தபடினால, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு என்ன செய்யணும்னு ஆண்டோட சமூகத்துல குக்கர் இட்டபடினால ஆண்டவர் உடனே செங்கடலை பிளந்துட்டார். இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு கடைசி வரலும் தெரியவே இல்லை. பிளந்து உள்ள நடக்கும் போது கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, எந்த நிமிஷம் இந்த தண்ணி உள்ள வந்துருமோ அந்த பயம் இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்களேன். 2 பக்கம் முதல்ல தண்ணி நிற்குது, நடுவில் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பயந்து பயந்து பார்த்துட்டு தான் போனோம். நல்ல சுறா மீன் வந்திருக்கோம், திமிங்கலம் வந்திருக்கோம், என்னென்ன வந்துச்சோ தெரில, தண்ணிக்குள்ள பார்க்கறது கிளியரா எல்லாம் தெரியுது இல்லை. பயந்துக்கிட்டே தான் போனோம். எந்த நேரம் இந்த தண்ணி உள்ள நம்மளை மூழ்கி போட்டுருமோ அந்த சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையை கடந்து போறாங்க. மோசே முன்னால போயிட்டாரு. போய் கரையேறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக அவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருந்தபடினால அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் எதிரிட்டு வந்தாங்களோ அவ்வளோ பேர் நடுக்கடல் வரவெல்லாம் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அவனுங்க வரும்போதெல்லாம் இவங்க மேலே போய் நின்னவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேகமாக விரட்டிக்கிட்டு வராங்க, தேரை விரட்டிக்கிட்டு வராங்க. எங்கே வந்து தங்களை பிடிச்சிட போகிறாங்களோன்னு கடைசி மனுஷ வரலாம் மேலே ஏறியாச்சு. கரையில் ஏறி நிற்கிறாங்க. இப்போ அவங்க வேகமாக உள்ளே வந்துட்டாங்க. எப்படி இருக்கும், திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் அந்த கடைசி நொடி பொழுதுல. இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா திரும்ப நம்மளை அடிச்சு கொண்டு போயிடுவாங்களே அந்த ஒரு பயத்தோடய காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே செய்த அற்புதத்தை நீங்கள் எல்லாரும் கண்ணால் உணரணும். அல்லேலூயா, மனதார உணரணும். எல்லாரும் நடுவில் வரவரில் ஆண்டவர் அமைதியாக வெயிட் பண்ணார். ஒரே செகண்ட் மொத்த தண்ணியும் உள்ள கூட்டுன்ட்டார். அல்லேலூயா, வந்தவன் ஒருத்த கூட திரும்ப உயிரோட போகவே இல்லை. அதுதான் நம்முடைய சத்துருக்கு நடக்கிற காரியம். நீங்க கர்த்தருக்காக ஆயத்தமாய் காத்திருப்பீங்க அப்படின்னா உங்களை சத்துரு எவ்வளவு அவமானப்படுத்த நினைச்சாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்படுத்த, எவ்வளவு தரித்திரத்தை கொண்டு வந்து எவ்வளவு வேதனைப்படுத்த நினைச்சாலும் சரி, அவன் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஜெயிக்கவே முடியாது. தேவச்சன்மை நீங்க வாசிங்க 15 வாசிங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒருவரும் உங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நீங்கள் பேசுகிற ஞானத்தையும் புத்தியும் அந்த நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தந்துருவார். சகோதர சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கூட அங்க என்ன நடக்குது பாருங்க. ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல ஆயத்தமாய் காத்திருக்கிறவளுக்கு இதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிட்டு நிக்கிட்டோம், எவ்வளவு பிரச்சனை எழுப்பி நிக்கிட்டோம். மலை போல கண்ணுக்கு எட்டின தூரம் வேலை வனாந்திரம் போலதான் இருக்கு என் வாழ்க்கை. எங்கேயுமே தப்பிக்கொள்ள வழி இல்லை, எங்கேயுமே என்னை தாங்கிக் கொள்ள ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் இருந்தாலும் ஆண்டு சொல்லாரு, ஒரு மயிர் கூட என்ன பண்ணாதான் அழிவதில்லை. ஒரே ஒரு முடியை தூக்கி பாருங்க எவ்வளோன்னு இருக்கு. எத்தனை நாள் நம்ம தலை வரும்போது எவ்வளோ முடி கீழே விழுது, நம்ம அதெல்லாம் எண்ணி கூட இருக்க மாட்டானா. ஆண்டு சொல்ல உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாராம். அது கூட அழியாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறனா உங்களை எண்ணி அவர் எப்படி கவனிச்சிட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்களை எண்ணி அவர் எவ்வளவு பாதுகாக்கிறாரு, உங்களை எண்ணி அவர் எவ்வளவு விசேஷமா வச்சிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தேவ ஜனமே அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அதனால என்ன பண்ணுங்க, பொறுமையா யாரை காத்துக்கணும்? இந்த உடம்பு இல்ல, அது உள்ள இருக்கிற ஆத்துமா கெட்டு போகாம பாதுகாத்துக்கணும். நீங்க இந்த உடம்பை கெடுத்தாலும் பரவாயில்ல, எதை கெடுக்க கூடாது, ஆத்துமா கெட்டு போக கூடாது. ஆத்துமா தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது அதான் சொல்லுது 36 வசனத்துல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க.